காலை 8:30 மணிக்கு சிறிய நகரத்தின் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பின் முற்றத்தில் காற்று மெல்ல அசைந்தது. நான் வாசலில் நின்று தொலைதூர மலைகளை பார்த்துக் கொண்டிருந்தேன். என் பெயர் பிரியா. எனக்கு 25 வயதாகிறது. நான் ஒரு சிறிய கிராமத்தைச் சேர்ந்த பெண். கிராமத்து பெண்களுக்கு 20 வயதுக்குள்ளாகவே திருமணம் முடிந்துவிடுவது வழக்கம். ஆனால் என் வீட்டில் நான் கல்லூரி படிக்க ஆசைப்பட்டதால் என் அப்பா அம்மா எனக்கு திருமணத்தை இப்பொழுது வேண்டாம் என்று தள்ளி வைத்தார்கள். பிறகு எங்களுக்கு ஊரில் கடன்கள் அதிகம் இருப்பதால் நான் வேலைக்குச் செல்ல வேண்டியதாக இருந்தது. அதனால் எனக்கு 25 வயது ஆகியும் திருமணம் ஆகவில்லை. நான் எங்கள் ஊரில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் ஆசிரியராக வேலை பார்த்து வந்தேன். என் குணங்கள் பிடித்து போனதால் அந்த பள்ளியிலேயே ஆசிரியராக இருக்கும் இன்னொரு அம்மா அவரின் சொந்தக்கார பையனுக்கு என்னை பெண் கேட்டார். நான் என் அப்பா அம்மாவிடம் கேட்கச் சொன்னேன். அப்பா அம்மாவிடம் அந்த ஆசிரியர் அவர் உறவினருக்கு என்னை பெண் கேட்டார்கள். என் அப்பா அம்மா சரி என்று ஒத்துக்கொண்டு மாப்பிள்ளை வீட்டிலிருந்து வரச் சொன்னார்கள். அப்பொழுதுதான் நான் முதல் முறையாக கார்த்திக்கை பார்த்தேன். கார்த்திக் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்கின்றார். மாதம் அவருக்கு 50,000 வருமானம் வருகிறது. கோயம்புத்தூரில் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கின்றார். கிராமத்தில் அவர்கள் அப்பா அம்மா இருக்கிறார்கள். கார்த்திக் வீட்டிற்கு ஒரே பையன். இவை எல்லாமே எனக்கு சாதகமாக அமைந்தது போலவே இருந்தது. ஏனென்றால் நான் என் கல்யாண வாழ்க்கையில் என் கணவருடன் நிம்மதியான தனிமை வாழ்க்கையைத்தான் நான் ஆசைப்பட்டேன். கார்த்திக்கும் என்னை பிடித்து போனதால் எங்கள் இரு வீட்டின் சம்மதத்துடன் எங்களுக்கு திருமணம் நடந்து முடிந்தது. திருமணம் நடந்த ஒரு மாதத்தில் நாங்கள் எங்கள் கிராமத்தில் இருந்தோம். அதன் பிறகு பணிக்காக நாங்கள் கோயம்புத்தூருக்கு அவர் இருக்கும் அடுக்குமாடி குடியிருப்புக்கு சென்றுவிட்டோம். கார்த்திக் என்னிடம் நாம் இருவரும் சிறிது காலம் சந்தோஷமாக இருக்கலாம். இப்போதைக்கு நம்மளுக்கு குழந்தைகள் வேண்டாம் என்று கூற நான் சரி என்று ஒத்துக்கொண்டேன். கார்த்திக் என்னிடம் அன்பாகவும் பாசமாகவும் இருந்தார். ஒரு நாள் கார்த்திக் முக்கியமான வேலைக்காக வெளியூருக்குச் செல்வதாக இருந்தது. அன்றிலிருந்து இன்று வரை கார்த்திக் என்னிடம் சரியாக பேசுவதில்லை. அதிகமாக இருப்பதில்லை. வேலை வேலை என்று அலுவலகத்திற்குச் சென்று விடுவார். பிறகு காலங்கள் வருடங்களாக ஆனது. திருமணமாகி 2 வருடமாக குழந்தை இல்லை என்று என் பெற்றோருடன் கார்த்திக் பெற்றோரும் என்னை கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். நான் இதை கார்த்திக்கிடம் தெரிவித்தேன். அதற்கு கார்த்திக் இன்னும் நாம் இளமையாக இருக்கின்றோம். நமக்கு இன்னும் வயதாகவில்லை. பொறுமையாக பெற்றுக்கொள்ளலாம் என்று கூறி அங்கிருந்து சென்று விட்டார். பிறகு எவ்வளவு நாட்கள்தான் வீட்டில் இதை மறைப்பது என்று நான் என் பெற்றோரிடம் மட்டும் சொல்லி இருந்தேன். இதனால் என் மாமியார் மாமனார் எனக்கு ஏதோ குறை இருக்கிறது என்று நினைத்துவிட்டார்கள். பிறகு என் பெற்றோருக்கு என் மாமனார் தொலைபேசியின் மூலமாக உங்கள் பெண்ணிற்கு குழந்தை இல்லை. அதனால் நீங்கள் உங்கள் பெண்ணை வீட்டிற்கு அழைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்ல என் பெற்றோர்கள் நான் கூறியதை அவர்களிடம் சொல்லிவிட்டார்கள். இதனால் என் மாமியார் மாமனார் கோபமடைந்து கார்த்திக்கிற்கு தொலைபேசியில் அழைத்து கார்த்திக்கை திட்டிருக்கின்றார்கள். இதனால் கோபமடைந்த கார்த்திக் வீட்டுக்கு வந்தவுடன் என்னிடம் சண்டையிட்டார். பிறகு நான் அவரிடம் உங்கள் வீட்டில் இப்படி என்னை கூறியது சரியா என்று கேட்டேன். அதற்கு அவர்கள் என் பெற்றோர் என்னை கேட்காமல் முடிவெடுத்து விடுவார்களா? நீ ஏன் அதற்குள் அவர்களிடம் அப்படிச் சொன்னாய் என்று என்னை திட்டிவிட்டு அவர் தொலைபேசியை எடுத்துக்கொண்டு மாடிக்குச் சென்று விட்டார். யாரும் இல்லாத ஊரில் யாருடனும் அக்கம் பக்கத்தில் பேசியது கிடையாது. நமக்கென்று கணவன் மட்டுமே இருக்கிறார் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். அவர் திட்டியது எனக்கு மிகவும் வருத்தத்தை கொடுத்தது. இதனால் நான் எங்கள் அடுக்குமாடி குடியிருப்பு இருக்கும் இடத்தில் பக்கத்தில் இருக்கும் பூங்காவிற்குச் சென்று அமர்ந்துவிட்டேன். அங்கே என் வீட்டுக்கு எதிர் வீட்டில் இருக்கும் பெண் என்னிடம் வந்து பேசினாள். அக்கா, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. உங்களோட முடி ரொம்ப நீளமா இருக்கு. எனக்கு உங்களோட முடியோட ரகசியத்தை சொல்லுங்கள் என்று கேட்டுக்கொண்டே என் அருகில் வந்து அமர்ந்தாள். முதலில் நான் அவளிடம் பேசத் தயக்கப்பட்டேன்.
பிறகு அவள் என்னிடம், அக்கா, எனக்கு அம்மா அப்பா கிடையாது. நான் என் பாட்டி வீட்டில் வளர்கிறேன். உங்கள் வீட்டுக்கு எதிர் வீடுதான் என் வீடு. உங்களுக்கு தெரியுமா என்றால், நான் பிறகு அவளிடம் தெரியும் என்று கூறி அவளைப் பார்த்துச் சிரித்தேன். அவள் என்னிடம், ஏன் அக்கா சோகமாக இருக்கின்றீர்கள், என்ன ஆச்சு என்று என்னிடம் கூறுங்கள் என்று கேட்டாள். நானும் நடந்த எல்லாவற்றையும் அவளிடம் கூறினேன். அவள், அதையெல்லாம் கேட்டுவிட்டு விடுங்கள் அக்கா. உங்கள் கணவர் கோபத்தில் இருந்திருப்பார். அதனால் அவர் உங்களை திட்டி இருப்பார் என்று என்னை சமாதானம் செய்தாள். கல்லூரி படிப்பை இப்பொழுதுதான் முடிந்தாள் என்றும் வேலை தேடிக் கொண்டிருக்கின்றாள் என்றும் என்னிடம் கூறினாள். நான் அவளுக்கு என் கணவனிடம் அவர் வேலை செய்யும் நிறுவனத்தில் வேலை வாங்கித் தரச் சொல்லிக் கூறுகிறேன் என்று கூறினேன். அவளுடனே சரி அக்கா என்று கூறினாள். பிறகு நாங்கள் அந்த பூங்காவில் இருந்து வீட்டுக்கு வந்தோம். என் கணவர் வீட்டில் சோபாவில் அமர்ந்திருந்தார். என்னைக் கண்டவுடன் ஓடி வந்து, என்னை மன்னித்துவிடு பிரியா, ஏதோ ஒரு கோபத்தில் உன்னை திட்டிவிட்டேன் என்று என்னைக் கட்டிப்பிடித்துக் கொண்டார். பிறகு அவரிடம், நான் அப்படி எல்லாம் சொல்லாதீர்கள், நான் செய்ததுதான் தவறு என்று நான் கூறினேன். என்ன சண்டை வந்தாலும் நீ என்னை விட்டுச் சென்று விடக்கூடாது என்று என் கணவர் என்னிடம் சத்தியம் வாங்கிக் கொண்டார். நானும் அவருக்கு சத்தியம் செய்து கொடுத்தேன். சிறு சண்டைக்காக இவ்வளவு கவலைப்படுகிறாரே என்று அவர் மேல் நான் அதிக காதல் கொண்டேன். பிறகு பக்கத்து வீட்டில் இருக்கும் பெண்ணை பற்றி கூறினேன். அவர், சரி, நான் அந்த பெண்ணிற்கு வேலைக்கு முயற்சி செய்கிறேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து படுக்கை அறைக்குச் சென்று விட்டார். பிறகு 2 நாட்கள் கழித்து அந்த பெண் எங்கள் வீட்டுக்கு வந்தாள். வா அனிதா என்று அவளை உள்ளே அழைத்து அமரச் சொன்னேன். உள்ளே வந்தவுடன் அவளுக்கு டீ போட்டு கொண்டு வந்து கொடுத்தேன். பிறகு சாப்பிடுவதற்கு என்ன வேண்டும் என்று கேட்டேன். அவள், எனக்கு உணவு எல்லாம் வேண்டாம் அக்கா, நான் உங்கள் கணவரிடம் வேலை வேண்டும் என்று கேட்கச் சொன்னேனே, என்ன ஆச்சு என்று என்னிடம் கேட்டால், நான் அவரிடம் 2 நாட்களுக்கு முன்பே அவரிடம் சொல்லிவிட்டேன். உனக்கு வேலை வேண்டும் என்று இன்று இரவு கேட்கின்றேன் அனிதா என்று அவளிடம் கூறினேன். சரி அக்கா என்று அவள் அங்கிருந்து செல்ல முயற்சித்தாள். அப்பொழுது அவள் உடைந்திருந்த ஆடை அழகாக இருக்கிறது என்று அவளிடம் கூறினேன். அவள் உடனே, இங்கே ஒரு அண்ணா துணிகள் எல்லாம் விற்று வருகிறார். ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் அவர் வருவார். உங்களுக்கு வேண்டும் என்றால் சொல்லுங்கள். அவரை துணிகள் எல்லாம் எடுத்து வரச் சொல்கிறேன் என்று என்னிடம் சொன்னால், எனக்கும் அவள் அணிந்திருந்த ஆடை பிடித்திருந்ததால் சரி என்று கூறினேன். அவர் பிறகு ஞாயிற்றுக்கிழமை உடை விற்பவர் வீட்டிற்கு வந்தார். நானும் அனிதாவும் உடைகளை எல்லாம் பார்த்தோம். எங்களுக்கு அதில் எந்த உடைகளும் பிடிக்காததால் நாங்கள் அவர் கொண்டு வந்திருந்த ஆடைகள் எல்லாம் வேண்டாம் என்று கூறிவிட்டோம். பிறகு அவர் வேறு ஒரு நாள் ஆடைகள் எடுத்து வருவதாக கூறிச் சென்று விட்டார். நான் என் கணவரிடம் ஆடைகள் வாங்குவதற்காக பணங்களை வாங்கி வைத்திருந்தேன். அனிதாவுக்கு அப்பா அம்மா இல்லாததால் அவளுக்கு ஏதாவது வாங்கித் தர வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். இதனால் என் கணவரிடம் அவரின் உதவியை கேட்டேன். அவரும் எனக்கு உதவி செய்வதாக ஒத்துக்கொண்டார். என் கணவர் பணி முடிந்து வீட்டுக்கு வந்து என்னை அழைத்துக் கொண்டு அனிதாவுக்கு வளையல்கள் வாங்க கடைக்குச் சென்று விட்டோம். நான் அனிதாவுக்கு வளையலை வாங்கிக் கொண்டிருந்தேன். என் கணவருக்கு அப்பொழுது தொலைபேசி வந்து கொண்டே இருந்தது. நான் என் கணவரிடம் தொலைபேசி எடுத்து பேசுங்கள் என்று கூறியதற்கு அவர் அதற்குப் பிறகு பேசுகிறேன் என்று கூறிவிட்டார். பிறகு அனிதாவுக்கு வளையலை வாங்கிக் கொண்டு வீட்டுக்கு வந்துவிட்டோம். அன்று மறுநாள் அவளுக்கு பிறந்த நாள் என்பதால் காலையிலேயே அவளின் வீட்டிற்குச் சென்று அவளுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு வந்தேன். பிறகு அவளை வீட்டிற்கு சாப்பிடக் கூப்பிட்டேன். அவள் வருகிறேன் என்று கூறினாள். ஆனால் அதற்குள் அவளது தொலைபேசி அடித்தது. உடனே அவள், அக்கா, நான் சிறிது நேரம் கழித்து வீட்டிற்கு வருகிறேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்றாள். நான் என் வீட்டுக்கு வந்துவிட்டேன். அப்பொழுது என் கணவர் யாருடனோ தொலைபேசியில் பேசிக் கொண்டிருந்தார். அவரிடம் நான், அனிதா நம் வீட்டிற்கு சாப்பிடுவதற்கு வருகிறாள் என்று அவரிடம் சொன்னேன்.
அதற்கு அவர் சரி என்று தலையாட்டிவிட்டு வேலைக்குச் செல்லத் தயாரானார். பிறகு அனிதாவும் எங்கள் வீட்டுக்கு வந்தாள். நாங்கள் மூவரும் ஒன்றாக அமர்ந்து உணவு அருந்தினோம். அப்பொழுது என் கணவரும் நானும் அவளுக்கு வாங்கிய வளையல்களை அவளிடம் கொடுத்தோம். அவள் அதை பார்த்துவிட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள். பிறகு அவள் என்னை கட்டிப்பிடித்து நன்றி அக்கா என்று கூறினாள். நான் கொடுத்த வளையலை விட என் கணவர் அவளுக்கு மிகப்பெரிய பரிசை கொடுத்தார். அது என்னவென்றால் என் கணவரின் நிறுவனத்தில் அனிதாவுக்கு வேலை கிடைத்துவிட்டது என்று அனிதா மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள். பிறகு 2 நாட்கள் கழித்து வந்து பணியில் சேர்ந்து கொள்ள வேண்டும் என்று என் கணவர் அவளுக்கு ஒரு கடிதம் கொடுத்தார். அவளும் தலையாட்டிக் கொண்டு அதை வாங்கிக் கொண்டாள். என் கணவர் வேலைக்குச் சென்று விட்டார். நானும் அனிதாவும் கோயிலுக்குச் சென்று வந்தோம். பிறகு மாலை அனிதாவுக்கு நல்லபடியாக பிறந்தநாள் விழா கொண்டாடினோம். 2 நாட்கள் கழித்து வேலைக்குச் சென்றால் அனிதா கணவர் வீட்டில் இல்லாத பொழுது அனிதாவுடன் தான் நான் என் பொழுதுகளை எல்லாம் கழித்து வந்தேன். இப்பொழுது அனிதாவும் வேலைக்குச் செல்வதால் தனியாக வீட்டில் இருந்தேன். அப்பொழுதுதான் அந்த ஆடை விற்பவர் எங்கள் வீட்டுக்கு வந்தார். யாரோ வீட்டின் கதவைத் தட்டுவது போல் இருந்தது. கதவைத் திறந்த பொழுது ஆடை விற்பவர் வெளியே நின்று கொண்டிருந்தார். அவரை வீட்டிற்குள் அழைத்து அவர் கொண்டு வந்திருந்த ஆடைகள் எல்லாம் பார்த்து கொண்டிருந்தேன். அப்பொழுது அவர் என்னிடம் என்னைப் பற்றி விசாரித்தார். அவரிடம் இயல்பாக எல்லாவற்றையும் கூறினேன். அதற்கு அவர், நீங்கள் இவ்வளவு அழகாக இருக்கிறீர்கள், உங்களை விட்டு உங்கள் கணவர் ஏன் இப்படி நடந்து கொள்கிறார் என்று என்னிடம் கேட்டார். முதலில் எனக்கு அவர் சொன்னது புரியவில்லை. பிறகு அவரிடம், என்ன சொல்கிறீர்கள், என் கணவர் என் மேல் மிகவும் அன்பாக இருக்கிறார் என்று நான் சொன்னதற்கு நீங்கள் வந்து 2 வருடம்தான் ஆகின்றது. நான் இங்கு 5 வருடமாக துணிகளை விற்று வருகிறேன். நான் அன்று உங்களுக்கு ஆடைகளை கொண்டு வந்து கொடுத்த பொழுதே உண்மையைச் சொல்லலாம் என்று நினைத்தேன். ஆனால் அன்று உங்களுடன் அந்த பெண் இருந்ததால் என்னால் கூற முடியவில்லை என்று என்னிடம் கூறினார். நான் உடனே அவரிடம், என்ன ரகசியம் அப்படி என்னிடம் சொல்லப் போகிறீர்கள் என்று கேட்டதற்கு அவர், உங்கள் கணவருக்கும் எதிர்வீட்டு பெண்ணிற்கும் திருமணத்திற்கு முன்பிருந்தே நெருங்கிய நட்பு ஏற்பட்டிருக்கிறது என்று கூறினார். முதலில் அவர் அப்படி கூறியதற்கு நான் அவரிடம் சண்டையிட்டேன். பிறகு அவர் என்னிடம், நான் உண்மையைத்தான் கூறுகிறேன், நீங்கள் வேண்டுமென்றால் உங்கள் கணவரின் தொலைபேசியை எடுத்து சோதனை செய்து பாருங்கள் என்று கூறினார். முதலில் அவர் கூறியது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நம்மிடம் அக்கா என்று பாசம் வைத்திருக்கும் அந்த பெண் எப்படி நமக்கு துரோகம் செய்திருப்பாள் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் அந்த ஆடை விற்பவர் கூறுவதை என்னால் நம்பவும் முடியவில்லை. இதனால் நான் அவரை வீட்டை விட்டு அனுப்பிவிட்டேன். பிறகு நான் எல்லாவற்றையும் யோசித்துப் பார்த்தேன். அனிதாவின் பிறந்த நாள் அன்று நான் வாழ்த்துச் சொல்லச் சென்ற பொழுது அவளுக்கு தொலைபேசி அழைப்பு வந்ததும் என்னை அங்கிருந்து அனுப்பிவிட்டாள். பிறகு வீட்டுக்கு வந்த பொழுது என் கணவரும் தொலைபேசியில் பேசிக் கொண்டிருந்தார். என் கணவரும் அவளும் ஒரே நிறுவனத்தில் வேலைக்குச் சேர்ந்தது. அதுவும் என்னுடைய உதவியாலே. என் கணவரின் நிறுவனத்தில் வேலைக்குச் சேர்ந்தது. பிறகு ஒரே நிறுவனம் என்பதால் இருவரும் ஒரே வண்டியில் வேலைக்குச் செல்வது என்று எல்லாம் எனக்கு குழப்பத்தை ஏற்படுத்தியது. பிறகு அந்த ஆடை விற்பவர் சொன்னது மாதிரியே நான் என் கணவரின் தொலைபேசியை எடுத்து ஆராய்ந்து பார்த்த பொழுது எனக்கு பேரதிர்ச்சி. என் கணவரின் தொலைபேசியில் என் தோழி என்று அனிதாவின் தொலைபேசி எண் பதிவிடப்பட்டிருந்தது. அவர் தொலைபேசியை ஆராய்ந்த பொழுது அவர் திருமணத்திற்கு முன்பே அனிதாவுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் எல்லாம் பதிவேற்றம் பட்டிருந்தது. இவற்றைப் பார்த்து எனக்கு பேரதிர்ச்சி. பிறகு இவர்களை எப்படியாவது கையும் களவுமாக பிடிக்க வேண்டும் என்று யோசித்தேன். எனக்கு துரோகம் செய்த என் கணவரை அனிதாவையும் சும்மா விடக்கூடாது என்று நினைத்தேன். என் கணவர் பாத்ரூமிலிருந்து வெளிவந்தவுடன் அவரின் தொலைபேசியை அவர் சட்டையிலேயே வைத்துவிட்டு அங்கிருந்து சமையலறை நோக்கிச் சென்று விட்டேன்.
மறுநாள் நான் என் கணவரிடம் என் தந்தைக்கு பேச வேண்டும் என்று கூறி அவரின் தொலைபேசியை எடுத்து என் தந்தைக்கு அழைத்து என் தந்தையிடம் பேசிவிட்டு அவரிடம் நேற்று நான் பார்த்த எல்லாவற்றையும் காட்டி என்னை ஏமாற்றிவிட்டீர்கள் என்று கேட்டதற்கு அவர் என்ன சொல்வது என்று தெரியாமல் அதிர்ச்சியில் நின்று கொண்டிருந்தார். பிறகு உனக்குத்தான் எல்லா உண்மையும் தெரிந்துவிட்டது. இதன் பிறகு மறைத்து எந்த பிரயோஜனமும் இல்லை என்று என்னிடம் அவர் கூறினார். எனக்கு அனிதாவை மிகவும் பிடிக்கும். அவளுக்கு அம்மா அப்பா இல்லை என்பதால் அவள் ஏதாவது வேண்டுமென்றால் என்னிடம் எதிர் வீட்டுக்கார் என்று உதவி கேட்பாள். நானும் அவளுக்கு சிறு சிறு உதவிகள் செய்து வந்து கொண்டிருந்தேன். ஒரு நாள் அவளுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது. அப்பொழுது அவள் பாட்டியும் வீட்டில் இல்லை, ஊருக்குச் சென்று விட்டார். என்னிடம் அவர் பாட்டி தொலைபேசியில் அனிதாவுக்கு உடம்பு சரியில்லை, நீ அவளுக்கு உதவி செய்வாயா என்று கேட்டார். நானும் பதிலுக்கு சரி என்று தலையாட்டினேன். உடனே அவர் என்னிடம் சில மருந்துகளை வாங்கி அனிதாவிடம் கொடுக்கச் சொன்னார். நானும் சரி என்று ஒத்துக்கொண்டு அனிதாவுக்கு மருந்து வாங்கிக் கொண்டு வந்து அவளிடம் கொடுக்க அவள் வீட்டிற்குச் சென்றிருந்தேன். நான் அவளை அழைத்த பொழுது அவள் அறையில் இருந்தாள். அதனால் நான் அவள் அறைக்குச் சென்றிருந்தேன். அப்பொழுது அவள் உடல்நிலை சரியில்லாமல் படுத்திருந்தாள். அவளை அப்படி பார்த்தவுடன் எனக்குள் ஒரு பரிவு ஏற்பட்டது. எனக்கு அனிதாவை மிகவும் பிடிக்கும். இதனால் இந்த உணர்வு ஏற்பட்டிருக்கலாம் என்று நினைத்துக்கொண்டு அவளுக்கு மருந்துகளை கொடுத்தேன். அவளால் எழுந்திருக்க முடியவில்லை. அதனால் அவள் என்னை அருகில் வைத்துவிட்டுச் செல்லச் சொன்னாள். ஆனால் என்னால் அவளை அப்படி விட்டு வர மனமில்லை. அதனால் நான் அவளிடம் இன்று நான் விடுமுறை எடுத்துக்கொள்கிறேன். இன்று ஒரு நாள் உன்னை பார்த்துக் கொள்கிறேன். நீ உணவு அருந்திவிட்டாயா என்று கேட்டேன். அதற்கு அவள் இல்லை என்று கூறினாள். பிறகு நான் அவளுக்கு உணவை கொடுத்தேன். அவளால் படுத்துக்கொண்டே உணவு அருந்த முடியாததால் அவள் உட்கார வேண்டும் என்று கூறினாள். நானும் அவளுக்கு உதவி செய்தேன். அவளும் உட்கார்ந்தாள். பிறகு நான் அவளுக்கு உணவளித்து மருந்துகளை கொடுத்தேன். அவள் மருந்தின் கசப்பு தாங்க முடியாததால் அவள் சிறிது களைத்துப் போனாள். இதனால் அவளுக்கு உதவி தேவைப்பட்டது. வெளியில் பெண்கள் இல்லாததால் அவள் பாட்டியும் இல்லாததால் வேறு வழியின்றி நானே அவளுக்கு உதவி செய்ய வேண்டிய நிலை வந்தது. அவளிடம் நான் உனக்கு தேவையான உதவியைச் செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு வந்தேன். ஆனால் அவள் உடல்நிலை சரியில்லாததால் என்னால் முடியாது என்று கூறி என் உதவியை கேட்டாள். நான் அவரிடம் நான் எப்படி உனக்கு உதவி செய்வது என்று கேட்டேன். பிறகு அவளுக்கும் என் மீது நம்பிக்கை இருக்கிறது. அதனால் நான் அவள் என்னிடம் அப்படி கூறியிருக்கிறாள் என்று அவளை என்னிடம் கூறினான். இதனால் என்னுடைய விருப்பத்தையும் நான் அவளிடம் கூறினேன். நாங்கள் இருவரும் ஒருத்தரை ஒருத்தர் மனமார நண்பர்களாக இருந்தோம். பிறகு அவளுக்கு உதவி செய்யும் பொழுது என் மனம் தடுமாறி நானும் அவளும் நெருங்கிய நண்பர்களாக ஆகிவிட்டோம். இதை எப்படியாவது வீட்டில் சொல்லி திருமணத்திற்கு சம்மதம் வாங்கலாம் என்று இருந்த பொழுது என் அப்பா அம்மா திருமணம் செய்தால் உன்னைத்தான் திருமணம் செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள். இதனால் விருப்பமில்லை என்றாலும் உன்னை பார்த்தவுடன் எனக்கு உன்னை திருமணம் செய்ய ஆசை வந்துவிட்டது. அதனால் உன்னை திருமணம் செய்து கொண்டேன். ஆனால் எனக்கும் உனக்கும் திருமணம் நடந்தது அனிதாவுக்கு தெரியவர அவள் என்னிடம் மிகவும் சண்டையிட்டாள். அவளை நான் உன்னை எனக்கு கட்டாய திருமணம் செய்துவிட்டார்கள் என்று கூறிச் சமாளித்து விட்டேன். உன்னை எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. ஆனாலும் நான் உன்னை தொடாததற்கு காரணமும் அவள்தான். உனக்கும் எனக்கும் குழந்தை உருவாகிறது என்று தெரிந்தாலே உன் குழந்தையை வயிற்றிலேயே அழுத்தி விடுவேன் என்று என்னை மிரட்டினாள். அதனால்தான் நமக்கு இப்பொழுது குழந்தை வேண்டாம் என்று இவ்வளவு நாட்கள் நான் தள்ளிப் போட்டேன் என்று என் கணவரிடம் என்னிடம் கூறினார். பார்க்க அப்பாவி போல முகத்தை வைத்துக்கொண்டு எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை செய்திருக்கிறார்கள் என்று எனக்கு கோபம் தலைக்கு ஏறியது. இதனால் நான் கணவனிடம் சண்டை போட்டேன். உடனே அவர் எங்க அம்மா அப்பா கூறியது போல நீ ஒரு மலடி என்று ஊருக்கெல்லாம் சொல்லிவிடுவேன்.
எங்கே இதைச் சொல்லிவிட்டால் உனக்கு அவமானம் ஏற்படும் என்று என் மேல் நீ பழி போட்டுவிட்டாய் என்று கூறிவிடுவேன் என்று என்னை மிரட்டினார். இதனால் இவர்களை எப்படியாவது பழி வாங்க வேண்டும் என்று யோசித்தேன். அதற்கு நான் ஆடை விற்பவரின் உதவியை கேட்டேன். அவரும் எனக்கு உதவி செய்வதாக கூறினார். ஆனால் அந்த ஆடை விற்பவரின் சூழ்ச்சி எனக்கு தெரியாமல் போனது. என் கணவர் என்னிடம் அன்பாக பேசாததை பயன்படுத்திக் கொண்ட ஆடை விற்பவர் என்னிடம் அன்பாக பேசுவதைப் போல் நடித்து என்னை அடைய காத்துக் கொண்டிருக்கிறான் என்பது எனக்கு தெரியாமல் போனது. பிறகு அவன் என்னிடம் நடந்து கொண்டிருக்கும் எல்லாவற்றையும் வைத்து எனக்கு ஓரளவு புரிந்தது. என் கணவரையும் அனிதாவையும் பழிவாங்க வேண்டும் என்பதற்காக அவன் செய்யும் செயல்களை எல்லாம் பொறுத்துக் கொண்டே வந்திருந்தேன். இதனால் மிகவும் உரிமை எடுத்துக்கொண்ட ஆடைக்காரன் ஒரு நாள் நான் வீட்டில் தனியாக இருக்கும் பொழுது என் அறைக்குள் நுழைந்து என்னிடம் தவறான முறையில் பேச முயற்சித்தான். நான் அவனிடம் இதெல்லாம் சரியாக வராது என்று கூறி அங்கிருந்து செல்லச் சொன்னேன். பிறகு அவன் உனக்கு இவ்வளவு உதவிகள் செய்கின்றேன், எனக்காக ஒருமுறை நீ என்னுடன் பேசிக்கொள்ள மாட்டாயா என்று கேட்டான். அவன் சொல்வதும் சரிதான் என்று நினைத்து எனக்கு இப்பொழுது மனநிலை சரியில்லை. பிறகு இன்னொரு நாள் நான் உனக்குச் சொல்கிறேன், அப்பொழுது நாம் சந்தோஷமாக இருக்கலாம் என்று அவனை அனுப்பி வைத்துவிட்டேன். என் கணவரும் அனிதாவும் ஒன்றாக இருக்கும் பொழுது அறையை பூட்டிவிட்டு அக்கம் பக்கத்தில் இருப்பவரிடம் கூறிவிடலாம் என்று அந்த ஆடை விற்பவன் எனக்கு ஒரு யோசனை சொன்னான். நானும் சரி என்று தலையாட்டினேன். அன்று மறுநாள் அந்த யோசனையை நிறைவேற்றலாம் என்று காத்திருந்தோம். ஆனால் அன்று இரவு என் கணவர் மிகவும் சோர்வாக இருந்தார். என்னிடம் வந்து என்னை மன்னித்துவிடு பிரியா என்று என் காலை பிடித்துக் கொண்டு அழ ஆரம்பித்தார். பிறகு நான் என்று உன்னை முதல் முறை பார்த்தேனோ அப்பொழுதுதான் உண்மையான காதல் எனக்குள் மலர்ந்தது. அனிதாவின் மீது இருந்தது வெறும் இரக்கமும் பாசமும் மட்டும்தான். ஆனால் தவறு செய்துவிட்டோமே என்ற ஒரே ஒரு குற்ற உணர்வுதான். அவள் சொல்வதெல்லாம் என்னை தலையாட்ட வைத்தது. எனக்கு திருமணத்திற்குப் பிறகுதான் புரிந்தது. அவளை விட்டு விலகிச் செல்லலாம் என்று நினைத்தேன். ஆனால் அவள் உன்னிடம் ஒட்டிக்கொண்டு தினம் தினம் நம் வீட்டுக்கு வந்து என்னை தொந்தரவு செய்ய ஆரம்பித்து விட்டாள். நானும் நீயும் ஒன்றாக இருக்கிறோமா இல்லையா என்பதை தெரிந்து கொள்ளத்தான் அவள் தினமும் நம் வீட்டிற்கு வந்தாள். இப்பொழுது நிறுவனத்திலும் எனக்கு மிகவும் தொல்லை கொடுத்துக் கொண்டிருக்கிறாள். எனக்கு உன்னோடு வாழ வேண்டும் என்று நிறைய ஆசை இருக்கின்றது. ஆனால் அந்த பிசாசின் கையில் சிக்கி நான் உன்னுடன் வாழ முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறேன். ஒரே ஒரு முறை நான் செய்த தவறுக்காக தினம் நான் தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். நான் அன்று உன்னிடம் கூறியது கூட அவள் சொல்லிக் கொடுத்ததுதானே தவிர நான் மனப்பூர்வமாகச் சொல்லவில்லை என்று என்னிடம் மன்னிப்பு கேட்டார். ஐயோ, நம் கணவரின் குணம் தெரியாமல் நாம் அந்த ஆடைக்காரரிடம் தவறு செய்திருப்பேனே என்று மனதுக்குள் ஒரு குற்ற உணர்வு ஏற்பட்டது. பிறகு என் கணவரை எழுப்பிக் கட்டில் மேல் படுக்க வைத்துவிட்டு நம் கணவரின் மேல் எந்த தவறும் இல்லை என்பதை நான் புரிந்து கொண்டேன். மறுநாள் ஆடை விற்பது போல் என் வீட்டுக்கு வந்தார். வந்து என்னிடம், என்ன பிரியா, உன் கணவர் வீட்டில் தானே இருக்கின்றார், வா அந்த பெண்ணுடன் சேர்த்து வைத்து வீட்டை பூட்டிவிடலாம் என்று கூறினார். நானும் சரி சரி என்று சொல்லிவிட்டு முதலில் அவள் அறையில் இருக்கிறாளா இல்லை வேறு அறைக்கு சென்று விட்டாரா என்று போய் பார்த்துவிட்டு வாருங்கள் என்று கூறி அவள் வீட்டிற்கு இருவரும் சென்று அவரை அவள் அறைக்குச் செல்லச் சொன்னேன். அந்த ஆடைக்காரரும் அனிதாவின் அறைக்குச் சென்றார். உடனே நான் அனிதாவின் அறையை தாழிட்டு அவள் வீட்டை விட்டு வெளியே வந்து எல்லோரிடமும் அந்த ஆடைக்காரன் அனிதாவிடம் தவறாக நடந்து கொள்கின்றான் என்று கூறினேன். நான் அனிதாவின் அக்கா போல் பழகியதால் நான் சொல்வது உண்மை என்று எல்லோரும் நம்பினார்கள். அதே சமயம் அனிதாவின் பாட்டியும் ஊரிலிருந்து வீட்டுக்கு வர வேறு வழியின்றி அனிதா நான் விரித்த வலையில் மாட்டிக்கொண்டாள். பாட்டியும் நான் சொன்னதை நம்பிவிட்டாள். இங்கு என்ன நடக்கிறது என்று என் கணவருக்கு புரியவில்லை. பிறகு அனிதாவை பாட்டி இந்த அவமானம் தாங்க முடியாததால் அந்த அடுக்குமாடி குடியிருப்பை விட்டு
நிரந்தரமாக வெளியூருக்கே கூட்டிச் சென்று விட்டாள். ஆடை விற்பவரின் பேச்சை நம்பி நான் என் கணவரை அந்த வீட்டில் வைத்து பூட்டியிருந்தால் நிச்சயம் தண்டனை எனக்காகத்தான் இருக்கும். அனிதாவுக்கும் என் கணவருக்கும் திருமணம் எளிதாக நடந்திருக்கும். இவற்றை முன்கூட்டியே நான் யோசித்தேன். இதெல்லாம் எதற்காக அந்த ஆடைக்காரர் நம்மிடம் கூறுகிறார் என்று யோசித்தேன். பிறகு அந்த ஆடைக்காரர் என்னிடம் வந்து அனிதாவையும் எனது வீட்டுக்காரரையும் தவறாகச் சொன்னதிலிருந்து இப்பொழுது வரை எனக்கு உதவி செய்வது போல் நடித்துக் கொண்டிருந்தது எல்லாமே அனிதா போட்ட திட்டம்தான் என்பது எனக்கு வேலை செய்யும் பெண்ணிடமிருந்து தெரிய வந்தது. அதனால்தான் அனிதாவுக்கும் அந்த ஆடை விற்பவருக்கும் தகுந்த தண்டனை கிடைக்க வேண்டும் என்று நான் அப்படிச் செய்தேன். நான் நினைத்ததைப் போலவே அனிதா வெளியூர் சென்று விட்டால் அனிதாவிடம் தவறாக நடந்து கொண்டார் என்ற பொய் புகாரில் ஆடை விற்பவருக்கும் காவலர்கள் தண்டனை கொடுத்து விட்டார்கள். இப்பொழுது நானும் என் கணவரும் சந்தோஷமாக வாழ்ந்து வருகிறோம். எனக்கு 3 மாதம் நிறைவாகிறது. என் குழந்தை நன்றாக இருக்கிறது என்று மருத்துவர்கள் கூறினார்கள். இது எப்படி நடந்தது என்று என் கணவர் என்னிடம் கேட்டார். அப்பொழுதுதான் நான் அவரிடம் உண்மையை கூறினேன். நீங்கள் ஒரு நாள் சோர்வாக இருந்து என்னிடம் ஒன்றாக இருந்து விட்டீர்கள். ஆனால் குழந்தை வேண்டாம் என்று நீங்கள் சொன்னதால் எங்கே இதை நீங்கள் ஏதாவது செய்துவிடுவீர்களோ என்று நான் மறைத்தேன் என்று அவரிடம் சொன்னேன். ஆனால் அவருக்கோ அளவு கடந்த சந்தோஷம். என்னுடைய குழந்தை உன் வயிற்றில் வளர்க்கிறது என்றால் நான் தான் அதிர்ஷ்டசாலி என்று சொல்லி என்னை தூக்கிச் சுற்றினார். இப்போது நாங்கள் இருவரும் மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வருகிறோம். நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் ஷேர் செய்யுங்கள். நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.